வணக்கம் நண்பர்களே. பிரதோஷத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டெப்த்தாக பார்க்க போகிறோம். பிரதோஷம்னா என்ன, பிரதோஷங்கிற காலம் எதனால் உருவாச்சு, இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டினா என்ன கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்வச்சரன். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான பலன்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் தீர்வையும் ஆன்மீக தகவல்களையும் சொல்லக்கூடியதாக நம்ம சாய் திருமுருகன் அஸ்வச்சரன். அதனால் நேயர்கள், புதுசாக வந்திருக்க நேயர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் பிரதோஷத்தை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது முதல்ல பிரதோஷம்னா என்ன, பிரதோஷ காலம் அப்படின்னா எதனால் இந்த பிரதோஷ காலம் உருவானுச்சு அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பிரதோஷம் அப்படின்னாலே சிவனை வணங்குறது தான் இந்த பிரதோஷ காலம். அதாவது தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடையும் போது அந்த ஆழகால விஷம் உருவாச்சு. அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டார். இந்த சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்ணும்போது பார்வதி தேவி சிவபெருமானை கழுத்தை பிடித்து காத்தார். அதாவது உலகிற்கும் ஏற்படக்கூடிய அழிவை அந்த ஆழகால விஷத்தை உண்டு உலகையும் காத்த வேலை, அதாவது காத்த அந்த காலம், அந்த நேரமே பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த சிவபெருமான் உலகிற்கும் ஏற்படக்கூடிய தோஷத்தையும் பிரச்சனையும் அந்த உலகத்துக்கு ஏற்படக்கூடிய அழிவையும் காத்து ரட்சித்த காலமே இந்த பிரதோஷ காலம். சிறப்பு வாய்ந்த காலம் இந்த பிரதோஷ காலம். இந்த பிரதோஷம் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு மாதமும் வரக்கூடிய திரியோதசி திதியில் மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு 3 நாளிகைக்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு 3 நாளைக்கும், அதாவது நம்ம நேரப்படி சொல்லணும் அப்படின்னா திரியோதசி திதி ஒரு மாதம் 2 தடவை திரியோதசி திதி வரும். வளர்பிறை திரியோதசி, தேய்பிறை திரியோதசி. அந்த திரியோதசி காலத்தில் மாலை 4:30 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே உள்ள காலமே அந்த பிரதோஷ காலம். அதாவது பிரதோஷத்தில் பல வகை உண்டு. அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமை வருகின்ற சனி பிரதோஷம். மாதம் 2 தடவை பிரதோஷம் வரும். வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம். அதில் குறிப்பாக சனிக்கிழமையில் வர்ற பிரதோஷம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால தான் நம்ம சனி பிரதோஷம்னு சொல்கிறோம். அதே போல் திங்கட்கிழமை வர பிரதோஷமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது சோமவார பிரதோஷம். செவ்வாய்க்கிழமை வர்றது செவ்வாய் பிரதோஷம். வியாழக்கிழமை வர்றது குருவார பிரதோஷம். இதுபோல் இந்த பிரதோஷத்துக்கு பல சிறப்புகள் இருக்குது. சரி, இந்த பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த பிரதோஷ காலத்தில் விரதம், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் விரதம் இருந்து அந்த வில்வ, முக்கியமாக குறிப்பாக சிவனாலே வில்வம் தான், அந்த வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து அந்த நந்திய பெருமானுக்கும் அபிஷேகம் செய்து சிவனையும் நந்திய பெருமானையும் மனமுருகி வழிபட்டால் 7 ஜென்மத்து பாவமும் தீரும் அப்படின்னு ஜோதிட நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கை. அதனால் குறிப்பாக இந்த 7 சனி நடக்கிறவங்க, சனி திசை நடப்பவங்க, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இது போல் நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த பிரதோஷம் விரதம் இருந்து சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. எல்லாருமே வழிபடுறது சிறப்பு. அதுலேயும் குறிப்பாக சனி திசை, 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி புத்தி, இந்த பிரிவை சார்ந்த நபர்கள், நேயர்கள் அந்த பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபட்டால் அந்த சனி பகவானோட தாக்கத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம். இது 7 ஜென்மத்தையும் பாவத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகத்தையே சிவபெருமான் காத்த ரட்சித்த நாள் தான் இந்த பிரதோஷ காலம், பிரதோஷ வேலை. அப்படிப்பட்ட பிரதோஷ வேலையில் நம்ம நந்தியையும் சிவபெருமானையும் வணங்கினா நம்ம நினச்சது நிச்சயம் நடக்கும். இதை பல லட்சம் பேருக்கு அனுபவபூர்வமாக நடந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா
ஒரு பிரதோஷத்துக்கு வேண்டினீங்கன்னா அடுத்த பிரதோஷத்துக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது எளிய முறையில் அந்த சிவபெருமானுக்கும் நந்திய பெருமானுக்கும் வில்வத்தால் அர்ச்சனை செய்து அபிஷேக ஆராதனை செய்து வழிபடணும். சிவன் கோயிலுக்கு போய் செய்யணும். சில பேர் வீட்டிலே சிலை வச்சுருக்கிறாங்க, சிவன் நந்தி சிலை வீட்டில் செய்கிறது சிறப்பு. சிலை இல்லாதவங்க கோயிலுக்கு போய் சிவ ஆலயத்துக்கு சென்று அந்த சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வணங்கி அந்த பிரதோஷ வேளையில் மனம் உருகி நம்ம என்ன வேண்டுமோ அது நிச்சயமாக உறுதியாக நடக்கும். இது கண்கூடான உண்மை. நேயர்களே, நண்பர்களே, இது போன்ற பல ஜோதிட தகவல்களை, ஆன்மீக தகவல்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஆதரவு நம்ம சேனலுக்கு கொடுங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நபர்கள் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும், எந்த மாவட்டமாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னோடய நம்பர் இந்த வீடியோட டிஸ்பிளேயில் வரும். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஃபோன்லேயே போட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக உங்களுக்கு சொல்லப்படும். நண்பர்களே, நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.